வெல்கம் டு த சேனல். பிறந்தா பணக்காரனாக தான் பிறக்கணும் அப்படின்னு நம்மளையே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு 19 வயசு பையன் இருக்கான். இவரோட லைஃப் ஸ்டைலை பார்க்குறதுக்காக மட்டுமே இன்ஸ்டாகிராமில் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்பா காசை எப்படியெல்லாம் அழிக்கலாம்னு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பையனோட ஷூஸ் கலெக்ஷன் மட்டுமே $1 மில்லியன், அதாவது காலில் மாற்ற செருப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் வாங்கி வச்சுருக்காராம். இந்த பையன் யார், இவங்க அப்பா யாருன்னு தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் உள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன்தான் இந்த பெல் அசார். இந்த தம்பிக்கு வயசு வெறும் 19 தாங்க ஆகுது. துபாயில் பணக்காரராக இருக்கக்கூடிய சைஃப் அகமது பெல் அசாருடைய ஒரே ஒரு பையன்தான் இவர். நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் ரியல் எஸ்டேட். தம்பியோட ஹாபி என்ன அப்படின்னா கார் வாங்குறது தான். போர் அடித்தா போதும் அடிக்கடி கார் வாங்க வரான். முழுக்க கஸ்டமைஸ் பண்ணி வர்ற கார் தான் ரோல்ஸ் ராய்ஸ். இதையும் இவர் வாங்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கஸ்டமைஸ் பண்ணுவாராம். தம்பிக்கிட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃபெரரி S12 இதுபோல் இன்னும் நிறைய ஃபெரரி கார்ஸும் வச்சிருக்கிறாரு. ரோல்ஸ் ராய்ஸ், ரேஞ்ச் ரோவர், மெர்சிடஸ் பென்ஸ், ஆடி, லம்போகினி, இந்த மாதிரி லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுது. இவர் வாங்கின எல்லா காரையும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கிறது தான் தம்பியோட வழக்கமாக. என்ன தான் பணக்காரனாக பிறந்து வளர்ந்தாலும் பணக்கார வீட்டு பசங்க மக்கா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த தம்பியும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபெரரி கார் வாங்கி அதில் சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கிறாரு. எதுக்கு இதெல்லாம்? அது சரி, காசு இருக்குது, அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க? ஸ்கூலில், பக்கத்து வீட்டு பசங்க, இல்லை காலேஜில், இல்லை வேலை செய்கிற இடத்துல. ஆனால் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஷாருக் கான், சல்மான் கான் கூட தான் டின்னரே சாப்பிடுவாராம். ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி, ரொனால்டோ, சிங்கர் ரியானோ, தலைவன் ஜாக்கி சானை கூட விட்டு வைக்கல. இன்னும் நிறைய பணக்கார செலிப்ரிட்டிஸ் லிஸ்ட்டே இருக்குது. தம்பியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தம்பியை பார்க்குறதுக்குன்னே தனியாக இருக்காங்க. இவருடைய பணக்கார லைஃப்பை பார்க்குறதுக்காகவே மட்டுமே இந்த 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவரோட ஷூஸ் கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஷூ கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் வாட்சஸும் இருக்கும். நம்ம தலைவர் அருணாச்சலம் படத்தில் ஒரு பெரிய ரூம் ஓப்பன் பண்ணி டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு, ஷூ, வாட்ச் எல்லாம் போடுற மாதிரி இவரும் ஒரு தடவை யூஸ் பண்ணதை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டார் போல். வடிவேலு சொன்ன மாதிரி துபாயில் ஒரு தடவை யூஸ் பண்ணுனா இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்களோ என்னமோ. பிறந்தா இவரை மாதிரி தாங்க பிறக்கணும். வேர்ல்டு யங் ரிச் கிட் லிஸ்ட்டில் இவரோட பேரும் இருக்குது. நல்லா சாப்பிடணும், ஜிம்முக்கு போகணும், நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இப்படி நடந்தால் போதும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த தம்பிக்கு இதான் டெய்லி வேலையே. சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது, தூங்குறது. இதையெல்லாம் தாண்டி தம்பிக்கு பெட் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குமா. எல்லோரும் நார்மலாக பெட் வளர்க்குற மாதிரி நாமளும் வளர்த்தா அது நல்லா இருக்காதுன்னு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஜூவே உருவாக்கி 50க்கும் மேலே வைல்டு அனிமல்ஸை வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் மணி கிக்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று உருவாக்கியிருக்காரு. கிங்ஸ் ஆம்பிஷன்கிற பேரில் ஒரு டிசைனர் வியரும் வச்சுருக்காரு. இது எல்லாம் பிஸ்னஸ்க்காக இல்லைங்க, ஹாபிக்கு. பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறதுன்னு இவர் ஒரு தனியாக யூடியூப் சேனலே ஒன்று ஆரம்பித்து இதுதான் என்னுடைய காரு, இதை இப்படி போய் இடித்தா உடஞ்சிரும், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது, செலவு பண்ணுறதை பேஸ் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறது, இதுதான் இவருடைய ஹாபி. இவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, அதுக்கப்புறம் ரொம்ப ரேர் கலெக்ஷனாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தம்பி ஃபெராரி கே சவாரின்னு ஒரு படத்தில் வேறு நடிச்சிருக்காராம். பணக்கார வீட்டு பசங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பறக்கிறோம், பறந்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் இந்த தம்பியுடைய லைஃப் ஸ்டோரி. பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான் போல். இதான் இந்த பெல் அசாருடைய வாழ்க்கை வரலாறு. நண்பர்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை வயிறு எரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.